வணக்கம் நேர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சேதுராமன், வணக்கம். நல்லா இருக்கேன் சார். சில விஷயங்களை பத்தி உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஆர்பிஐயோட முன்னாள் கவர்னர் திரு சக்திகாந்த தாஸ் இப்போ பிரதமர் அலுவலகத்துல 2வது முதன்மை செயலாளரா நியமிக்கப்பட்டிருக்காரு. எதனால இந்த நியமனம்? அவருக்கு எதனால இந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய பார்வையில்? அதாங்க, இது ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கி இருக்கு. ஆச்சரியத்தை சொல்றதை விட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு ஷேக்கப், ஒரு கொந்தளிப்பு மாதிரி இருக்குது. என்ன பிரதமர் அலுவலகத்துல அதுவும் இவர் பாருங்க, ஆர்பிஐ ஆளுநரா இருந்தார், கவர்னரா இருந்தார். கவர்னரா இருந்த பிறகு அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஆயிருக்குன்னு எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. இப்போ முதல்ல நிருபேந்திர மிஸ்ரா பிரின்சிபல் செக்ரட்டரியா இருந்தார். அவர் உத்தரப்பிரதேஷ் கேடரை சேர்ந்தவர், சென்ட்ரல்ல வேலை பண்ணாரு. 2014 நரேந்திர மோடி பிரதமர் ஆன போது அவர் பிரின்சிபல் செக்ரட்டரியா சேர்ந்தார் இந்த பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் அலுவலகத்துல. அவருக்கு துணை பிரின்சிபல் செக்ரட்டரியா வந்தாரு இந்த பி கே மிஸ்ராங்கிறவர், பிரமோத் குமார் மிஸ்ராங்கிறவர் இப்ப வந்தார். இப்ப அவருக்கு 76 வயசு. இந்த பி கே மிஸ்ராவுக்கு 76 வயசு. உடம்பு முடியல அவருக்கு. அவரு ஒரு ஓய்வு பெறணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப என்ன ஆயிருக்கு பாத்தீங்கன்னா, இவர் 2019 மீண்டும் ஜெயிச்ச பிறகு பிரதமர் என்ன பண்ணாரு, நிருபேந்திர மிஸ்ராவை அந்த இதுக்கு அனுப்பிச்சிட்டாரு, அயோத்தியா ட்ரஸ்டுக்கு அனுப்பிச்சு கோவில பாருங்கன்ட்டார். அவர் ரிட்டையர் ஆகி அங்க அனுப்பிச்சிட்டாரு. ரிட்டையர் ஆன, அதாவது பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்திலேருந்து ஓய்வு பெற்ற பிறகு அந்த அயோத்தியாவுக்கு கோவில் கட்டும் படியில அதுக்கப்புறம் சேர்மனா போட்டாரு. அதுல அவர் பிஸி ஆயிட்டாரு, இன்னும் இருக்காரு. அப்ப பி கே மிஸ்ராவை பர்சனல் செக்ரட்டரியா போட்டார், அதாவது பிரின்சிபல் செக்ரட்டரி. ஒரு விதமாக பாத்தீங்கன்னா பிரதமர் அலுவலகத்துல ஒரு தலைமை செயலாளராக. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது. அப்புறம் நடுவில் ஒருத்தர் வந்தாரு, பிரபாத் குமார்னு வந்தாரு. அப்புறம் அவரு போயிட்டாரு. இப்ப இவர் டைரக்டா பிரின்சிபல் செக்ரட்டரி 2 போட்டிருக்காரு, அடிஷனல் செக்ரட்டரி இல்ல. சசிகாந்த் தாஸ் தமிழ்நாடு கேடரை சேர்ந்தவர், ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர், தமிழ் தெரிஞ்சு பேசக்கூடியவர். ஏன்னா தமிழ்நாட்டில் சர்வ் பண்ணியிருக்காரு, இண்டஸ்ட்ரி செக்ரட்டரியா இருந்திருக்காரு. அவரை இப்ப பிரின்சிபல் செக்ரட்டரியா போட்டிருக்காரு. இது பெரிய மாற்றம். இப்ப இவருக்கு 68 வயசு தான் ஆறுது. அப்ப பிரதமர் அலுவலகத்துல பெரிய மாற்றங்கள் கொண்டிருக்கிறதுங்கிறது ஒரு இண்டிகேஷன். இரண்டாவது விஷயம், நம்ம அஜித் தோவல்ங்கிறவர் பாத்தீங்கன்னா அவர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்னு அவருக்கு இது இருக்குது, டெசிக்னேஷன். அவர் ரொம்ப முக்கியம். ஏன்னா அஜித் தோவலை எல்லா இடத்துக்கும் அனுப்பார். பிரதமரோட வெளியுறவு மேட்டர்ல இல்ல இந்த பாதுகாப்பு மேட்டர்ல இல்ல ஸ்ட்ராட்டஜிக் மேட்டர்ல பாத்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், இரண்டாவது இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல், இவர்களை தான் அனுப்புவார். இப்ப அவருக்கு வயசாயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சு. அவரும் பிரதமர்கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு கொஞ்சம் இது வேணும், எனக்கு உடம்பு இந்த மாதிரி இல்லை. ஏன்னா இவர் இன்டெலிஜென்ஸ் பியூரோல ரொம்ப நாளா வேலை பண்ணியிருக்காரு, கேரளா கேடரை சேர்ந்தவர். பர்டிகுலர்லி இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆபரேஷன்ஸ், பாகிஸ்தானை எதிர்த்து, பாகிஸ்தான் தீவிரவாத எதிர்த்து தோவல் நிறைய வேலை பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இப்போ ஓய்வு எடுக்கணுங்கிறாரு. ஏன்னா உடல் காரணமாக, உடல் முன்ன மாதிரி அவ்வளவு ஆரோக்கியத்தில் இல்லைங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது மாற்றம் வந்துருக்கு. நான் எதிர்பார்க்கிறது என்னன்னா சேதுராமன், இந்த பிரதமர் அலுவலகத்துல மாற்றம். ஏன்னா பிரதமர் புதுசா டீம் கொண்டு வரணும்னு பாக்குறாரு. முள்ள புது டீம் வருது. டீம் வந்த பிறகு ஏன்னா நிறைய வேலை நடக்கணுங்கிறாரு. 2047 பாரதம் எப்படி இருக்கணும், அதுக்கு இப்போ வேலை பண்ணணும்னு எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாற்றங்கள் பிரதமர் அலுவலகத்துல ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே அடுத்தது பிரதமரோட கேபினெட்ல இருக்குன்னு சொல்றாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல பல மாற்றங்கள் இருக்கும், புது அமைச்சர்கள் வருவார்கள். அது சிவசேனாலேருந்து இருந்தோ, டிடிபியிலேருந்து இருந்தோ, ஜனதாதள்லேருந்து இருந்தோ, இல்ல பிஜேபியிலேயே சில அமைச்சர்களை ஓய்வு பெற சொல்லி புது அமைச்சர்களை கொண்டு வரலாம். ஏன்னா பிரதமர் இப்ப என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு இமேஜ் மேக் ஓவர் எனர்ஜி. கவர்மெண்ட்ல புது ஆளை கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா வேலை செய்வாங்க. சில பல மாற்றங்கள் வரத்துக்கு இருக்கு.
அதுல என்ன இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல சக்திகாந்த் தாஸையே கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா தாஸ் டிசம்பர் மாசம் ஓய்வு பெற்றார் ஆர்பிஐ கவர்னரா. அவர் ரொம்ப எதிர்பார்த்தது என்னன்னா தனக்கு இன்னொரு டேர்ம் கிடைக்கும்னு. ஆனா அதுக்கு அவர் கிடைக்கல. காரணம் அவர் சில மேட்டர்ல கவர்மெண்ட் பரிந்துரை எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கல. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைங்க, கொஞ்சம் மக்கள் கடன் வாங்குறதுக்கு சௌரியமா இருக்கும், எக்கானமி பிக்கப் ஆகும், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் லோன் வாங்கி கொஞ்சம் ஏதாவது ஆரம்பிப்பாங்க, பண்ணுங்கன்னு பல முறை அரசு தரப்பு அப்பெல்லாம் பண்ணல அவரு. அதனால் சக்திகாந்த் தாஸுக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் நிதி அமைச்சருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இவர் இப்ப திருப்பி கொண்டு வந்து அங்கேயே உட்காந்து வச்சிருக்காங்க. ஒண்ணு. இரண்டாவது, இன்னைக்கு பிரதமர் கிட்ட நெருங்கியா இருக்கிறது ஒரு தமிழர். அது நம்ம டாக்டர் டிவி சுவாமிநாதன். அவர் தமிழ்நாடு கேடர் சேர்ந்தவரை ஃபைனான்ஸ் செக்ரட்டரியா இருக்காரு, இப்ப கேபினட் செக்ரட்டரியா இருக்காரு. இவரும் ரொம்ப ஸ்ட்ராங் பியூரோக்ராட். ஒரு பக்கம் சக்திகாந்த் தாஸ், ஒரு பக்கம் டிவி சோமநாதன். இவர்களுக்குள்ள ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு அப்போசிங் ஐடியாஸ் இருக்கு. பிரதமர் ஒருவேளை இவர் ரெண்டு பேரையும் வச்சுட்டு வண்டி ஓட்டணும்னு பாக்குறாரு. புது ஐடியாஸ் வரட்டும், புது எனர்ஜி வரட்டும், புது ஆட்கள் வரட்டும். இதெல்லாம் பார்க்கும்பொழுது பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுவது பிரதமர் அலுவலகத்திலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது அமைச்சகத்துல வர ஆரம்பிக்கும். அமைச்சர்கள் மாறுவார்கள். இன்னும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரணும்னு நினைக்கிறாரு பிரதமர். நம்ம இருக்கிற மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ல புது ஆளை கொண்டு வரணும். அதனாலதான் இது ஒரு புது டைமென்ஷன். இது அதனால ஒரே பரபரப்பு. 2 நாளா பாத்தீங்கன்னா டெல்லியில எல்லா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆபீசஸ்ல பேசிக்கிறாங்க. எப்படி இது ஆச்சு, என்ன ஆச்சு, இதோட விளைவு என்ன, யார் வரப்போறாங்க, யார் போக போறாங்க, இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சித்ராமன் சார், காங்கிரஸ் தலைவர் சசி தரூருக்கும் அவருடைய கட்சி தலைமைக்கும் ஒரு முரண்பாடு இருக்கதா தெரியுது. அவர் எங்க கட்சியில சேரலாம் அப்படின்ட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது சார்? ரொம்ப நாளாவே சசி தரூருக்கு மேல ராகுல் காந்திக்கு பிரியம் கிடையாது. காரணம், காங்கிரஸ்ல ஒரு உள் கட்சிக்குள் தேர்தல் ஒண்ணு நடத்தினாங்க காங்கிரஸ் தேசிய தலைவருக்கு. ராகுல் காந்தி இதை விட்ட பிறகு நான் பிரசிடென்டா இருக்க மாட்டேன்னு சொல்லி 2019 அப்புறம் விட்டார். அதுக்கு பிறகு யார் இருப்பாங்கன்னு சோனியா காந்தி கொஞ்ச நாள் இருந்தா. அவங்க சொன்னாங்க, நான் எத்தனை நாள் இதை பாத்துக்கிறது. அப்போ இவர் என்னடானா அந்த நேரத்துல தயாரா இல்லை, நான் ஆக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இவர் ஒத்துக்காதனால என்ன ஆச்சு பாருங்க, இவர் ஒத்துக்க மாட்டேன், நான் ஆக மாட்டேன் சொன்னதுனால யாருமே இல்லாமத்தனால சோனியா காந்தி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இல்ல. அப்ப ராகுல் காந்தி ஒரு முடிவு எடுத்தார், குடும்பத்திலேருந்து ஆக மாட்டோம், நம்ம குடும்பம் தான், குடும்ப வாரிசு அரசியல் நடத்துற நம்ம மேல குற்றச்சாட்டு வருது, இதுக்கு நம்ம ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும். நேர்மையான வழி என்னன்னா நீங்க ஆகக்கூடாது, அந்த மாதிரி இல்ல, நமக்கு வேணும் கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கணும், ஆனா உலகத்துக்கு காமிக்கணும் நம்ம தேர்தல் நடத்துறோம், காங்கிரஸ் தலைவர் தேர்ந்தெடுப்பது ஒரு புதுவிதமாக பண்றோம், குடும்பத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அதை காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு உப்புக்கு சப்பாடியான மல்லிகார்ஜுன் கர்கேவை உட்காந்து வச்சார். ஆனா அதை உட்காந்து வைக்கிறது எப்படி, காங்கிரஸ்ல தேர்தல் நடத்தணும். ஏன்னா அவங்களோட பார்ட்டிக்குள்ள இருக்கிற ஒரு சட்டம் இருக்கு, ஒரு பார்ட்டி கான்ஸ்டிடியூஷன், அது பிரகாரம் தேர்தல் நடத்தணும்னு சொல்லி தேர்தல் நடத்தினாங்க. அந்த தேர்தலில் இவரை அன்அப்போஸ்டா எலெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு ராகுல் காந்தி சரி, சோனியா காந்தி சரி, பிரியங்கா காந்தி சரி. ஆனா சசி தரூர் பாருங்க, சசி தரூர் கொண்டு வந்தது குடும்பம் தான். குடும்பத்தோட சோனியா காந்தி குடும்பத்தோட தொடர்பு அதுக்கப்புறம் வரும் நமக்கு எவருக்கே தொடர்பு வந்தது. அந்த தொடர்புனால்தான் இவர் பண்ணாங்க காங்கிரஸ் பிரசிடென்டா. சாரி, அவரை பட்சிக்குள்ள வந்தாங்க. திருவனந்தபுரத்துல அவருக்கு டிக்கெட்டு கொடுத்தாங்க. கேரளா காங்கிரஸ் தலைவர்கள் ஒத்தனை சப்போர்ட் பண்ணல, யார் இந்த சசி தரூர் கேட்டு இருந்தாங்க. இவர் பாராசூட்ல டங்குன்னு இறங்கினாரு, உடனே டிக்கெட் கொடுக்கப்பட்டது, ஜெயிச்சிட்டார். ஜெயிச்ச பிறகு அவர் என்ன, இது சரியில்லைன்னு அவர் பேசுற இங்கிலீஷ் இந்த பாக்கி இருக்கிற மிச்சம் இருக்கிற கேரளா காங்கிரஸ் தலைவருக்கு புரியல. இவர் என்ன இவ்வளவு பெரிய சுப்பீரியர் ஏர் வேற போடுறாரு, இவ்வளவு சவுண்டு விடுறாரு, அப்படி இப்படின்னு அவர் மேல ஒரு இது கடுப்பு ஆரம்பிச்சிருச்சு.
ஆனா இவர் என்ன பண்ணாரு, கர்கே எதிர்த்து சரி தேர்தல் தானே, ஆமா இல்ல நாங்கள் எங்களுக்கு கேண்டிடேட்லாம் கிடையாது, ராகுல் காந்தி சோனியா காந்தி சொல்ல, இவர் போட்டியிடுவேன்னு வந்துட்டாரு, ஒரு களத்தில் இறங்கிட்டார். அது ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் பிரியா காந்தி பிடிக்கல. சொல்லி பார்த்தாங்க சில தலைவர், போற நீங்க விடுங்க, அவர் தலித் தலைவர், அன்அப்போஸ்டா எலெக்ட் ஆகலாம். அப்போல இருந்து என்ன ஆச்சு, இவர் நின்னாரு. கர்கே ஏன்னா கட்சிக்காரங்களுக்கு மெசேஜ் போயிடுச்சு, குடும்பத்தோட கேண்டிடேட் வந்து கர்கே, நாட் தரூர். உடனே கர்கே ஜெயிச்சிட்டாரு, அது மேட்டர் முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு ஒரு காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி ஒன்று போட்டாங்க, செயற்குழு ஒன்று. அந்த செயற்குழுல சசி தரூர் சேர்த்துட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் குடும்பம், அதாவது சோனியா காந்தி குடும்பம் காமிச்சது என்னன்னா, இல்ல இல்ல நாங்க யாரையும் அந்த மாதிரி தள்ளி வைக்க மாட்டோம், எங்களுக்கு எங்க சொன்ன பேச்சு கேட்கலாட்டி கூட பரவாயில்ல அப்படி இப்படின்னு ஒரு டிராமா பண்ற மாதிரி பண்ணி அவருக்கு பதவி கொடுத்தாங்க. ஆனா ஒட்டிக்கல. ஆனா சசி தரூர் என்னன்னா கட்சி பத்தி பாதர் பண்ணல, அவர் எப்ப பேசினாலும் பப்ளிசிட்டி. கேரளத்துல திருவனந்தபுரம் பொறுத்து மட்டும் நல்லா வேலை பண்ணார். அதனால்தான் நம்ம ராஜீவ் சந்திரசேகரன் பிஜேபி கேண்டிடேட், அவரும் டஃப்பா ஃபைட் பண்ணாரு. ஆனா அவரை தோக்கடிக்க முடியல சசி தரூரை. இப்ப சசி தரூர் இப்ப திருப்பி 3ஆம் முறை ஜெயிச்சிட்டார். 14 இல்ல, அவர் 4ஆம் முறை ஜெயிச்சாரு. 2009 வந்தாரு, 14 ஜெயிச்சாரு, திருப்பியும் 19 ஜெயிச்சாரு, இப்ப 22 ஜெயிச்சிட்டாரு. 4 முறை ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்ச பிறகு இப்ப என்ன விஷயம் பாருங்க, இவர் என்ன பண்ணாரு, இப்ப மோடி அமெரிக்கா போனார்ல, அமெரிக்கா போயிட்டு ட்ரம்போட சில ஒப்பந்தங்கள் பண்ணிட்டு ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் விட்டு வந்தார் இந்தியாவுக்கு. அதை படிச்சு பார்த்துட்டு சசி தரூர் சொன்னாரு, இல்ல நல்ல ட்ரம்போட இந்தியன் பிரதமர் பேச்சுவார்த்தைகள் நல்லா தான் போயிருக்கு. கட்சியில என்ன ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, என்ன நடந்தாலும் சரி பார்க்காதீங்க, ட்ரம்புக்கு மோதி என்ன, நம்ம பண்ண வேண்டியது கண்டம் பண்ணணும். இந்தியாவோட அகேன்ஸ்டா போயிடுத்து, பிரைம் மினிஸ்டர் காலை புரிஞ்சு விட்டாரு, சங்கிலி கட்டின்னு இருந்தாரு, ஆனந்த விகடன் போட்டாங்கல்ல, அது ராகுல் காந்தி நினைப்பு தான் அது. ஏன்னா அப்படிதான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும். பேச்சுவார்த்தைகள் எப்படி போச்சு என்ன போச்சு எல்லாம் பார்க்க கூடாது. சோ அதுல இவர் வந்து ஒரு பக்கம் ராகுல் காந்தி சொல்றாரு இது பண்ணக்கூடாதுன்னு, இன்னொரு பக்கம் என்னடான்னா இந்த மாதிரி இவர் தரூர் வெல்கம் பண்ணிட்டார். அது ராகுல் காந்தி கடுப்பா போயிடுச்சு. நான் இந்த பக்கம் சொல்லியிருக்கேன், அதை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு. நம்ம ஆதரவாளர்கள் பத்திரிகை தொழிலில் இருந்தாலும் சரி, கட்சிக்குள்ள இருந்தாலும் சரி, எல்லாரும் அதை கண்டெம் பண்ணணும். அதுலதான் ஆனந்த விகடன் சங்கிலி போட்டு இருக்கிற மாதிரி கார்ட்டூன் போட்டாங்க. இது எதுவுமே தனியே இல்ல, எதுவுமே பத்திரிகை சுதந்திரம் பத்தி இல்ல, எல்லாத்துலயும் ஒரு அரசியல் இருக்குது, இல்லாம இது வராது. கேட்டா இல்ல அமெரிக்கால இருந்து அவங்கள கொண்டு வந்தது, அதாவது இல்லீகலா நுழைஞ்சவங்களை அமெரிக்கா திருப்பி அனுப்பிச்சாங்க, அவங்களை சங்கிலி கட்டி அனுப்பிச்சாங்க, அதை பத்தி இவர் பேசவே இல்லை. ஆனா இவர் என்ன சொல்றாரு, தரூர் இல்ல நல்ல பேச்சு நல்லா தானே நடந்தது, நல்ல விஷயங்களை சார்ட் அவுட் பண்ணாங்களே. இப்ப அவன் எடுத்த உடனே ட்ரம்ப் நம்ம மேல தாரிஃப் போட்டு வரி போட்டிருந்தா என்ன இருக்கும், டாரிஃப் எல்லாம் போட்டிருந்தா அப்படி இப்படின்னு தரூர் சொன்னார். அது காங்கிரஸ்குள்ள பிடிக்கல. அதை தவிர்த்து 2வது ஒரு பெரிய தப்பு பண்ணாரு. என்ன பண்ணாரு, கேரளா எடிஷன் இருக்கு பாருங்க, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், அதுல ஒரு ஆர்டிக்கல் எழுதினாரு, கேரளால நன்னாயிட்டு இருக்கு, கேரளால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நன்னா போறது, ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வருது. அது எப்படி வருது, யாரோட அரசுல வருது, அதெல்லாம் அவர் உள்ளுக்குள்ள போல, அவர் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன பிறகு கேரளா காங்கிரஸ் அவர் எதிர்த்தவங்க என்ன பண்ணாங்க, இதுவா லைனு நம்ம லைனு, 2026 நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்க்கிறோம், மார்க்சிஸ்ட் கட்சி எதிர்த்து நம்ம போட்டியிட போறோம். இவர் நம்ம காங்கிரஸ் தலைவர் திருவனந்தபுரத்துல இருந்து இருக்கிற எம்பி என்னலாம் ரொம்ப நல்லா இருக்குங்கிறாரு. நம்ம சொல்லிட்டே போறோம், இங்க வேலை வாய்ப்பு இல்லை, ஒண்ணுமே இல்லை, மோசமா போச்சு. இவர் என்னடானா புகழர் பினராயி விஜயன் டைரக்டா புகழல. அப்ப தரூர் என்ன சொன்னாரு, கேரளத்துக்கு நல்லதாயிட்டு இருக்குன்னு தானே சொன்னேன், இதுல என்ன தப்பு, அவனும் தப்பா சொல்லலையே, கேரளத்துல நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன், ஏன் இதை வச்சு நம்ம ஏன் இவ்வளவு இது பண்ணணும்னு சொல்லி பார்த்தேன்.
ஆனா அவங்க கேரள காங்கிரஸ்காரங்க இதான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் என்ன பண்ணாரு, போன புதன்கிழமை ராகுல் காந்தி கிட்ட டைம் வாங்கிட்டார். அவர் டைம் வாங்கிட்டு அவர்கிட்ட பேச பார்த்து, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி சொல்லல, இது இந்த மாதிரி மேட்டர் இல்லை, இது பெருசு பண்ண வேண்டாம், அண்டு நான் சொன்னது இப்படிதான், ட்ரம்ப் மீட்டிங் இப்படிதான். ஆனா அது ராகுல் காந்திக்கு பிடிக்கல, ராகுல் காந்தி ஒத்துக்கல. சரி விடுங்க, நீங்க லைன் இது இல்லை. ஸோ அந்த மீட்டிங் பிறகு இவங்க 2 பேருக்கும் பெரிய ஒப்பந்தம் இல்லை. ஆனா இதில் நடுவில் இன்னொரு வேலையும் பண்ணாரு. தரூரை ராகுல் காந்தி சந்திச்ச போது, நான் என்ன செய்யணும் கேரளால, எனக்கு என்ன வாய்ப்பு கொடுக்க போறீங்க கேரளால காங்கிரஸ்க்காக உழைக்கிறதுக்கு? அத பல பேர் என்ன நினைச்சாங்கன்னா, இவர் ராகுல் காந்தியை வற்புறுத்துறாரு, என்ன சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, காங்கிரஸ்ல தலைவரே கிடையாது. அப்படி சொன்ன போது காங்கிரஸ்ல இருக்க அங்க காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவர் இவர் இருக்காரு, சதீஷ் இருக்காரு, நம்ம ரமேஷ் சென்னித்தல்லா இருக்காரு, முரளிதரன் இருக்காரு, பல காங்கிரஸ் தலைவர்கள் இது என்ன இவர் டைரக்டா போய் ராகுல் காந்திக்கு கேட்கிறாரு என்ன சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணுன்னு. அவங்க ஒண்ணு கடுப்பாக ராகுல் காந்தி ஒண்ணு பேச்சு கொடுத்து இவர் ஒண்ணு பேச்சு கொடுத்து பேசல. இந்த மேட்டர் பெருசானோன்னு பாருங்க என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுல ராகுல் காந்திக்கு பிடிக்கல. அந்த இதுலதான் இவர் என்ன ஒரு இன்டர்வியூ கொடுத்து சொல்லியிருக்காரு. அது மலையாளத்துல ஒரு ஆங்கில பத்திரிகை. என்ன பாருங்க, நான் இதை நம்பி இல்லை, நான் அரசியலுக்கு வந்தேன், நான் நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு வந்தேன், அமெரிக்கால ஐநால வேலை பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு நிறைய பணம் இருக்குது, பணத்துக்கான அரசியல்ல வரல. அதாவது மற்றவங்க வந்திருக்காங்கிறாரு தன் கட்சியில, நான் அதுக்காக வரல, நான் கேரளத்துக்காக, கேரள வளர்ச்சிக்காக, கேரளத்துக்கு ஏதாவது நான் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இவர் கேரளத்துல இருந்தது கிடையாது. இவர் கல்கத்தாலையும் டெல்லியிலையும் மும்பையிலையும் இது பண்ணிட்டு, டெல்லியில் இருக்கிற செயின்ட் ஸ்டீஃபன் காலேஜில் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் அப்படி கொஞ்ச நாள் பத்திரிகை துறையில் இருந்துட்டு அவர் அங்கே போயிட்டாரு யூஎனுக்கு. அங்க போய் டாக்டர் கோஃபி அனான் யூஎன் செக்ரட்டரி ஜெனரலா இருந்தப்போ கிட்டக்க போனார். இப்ப சதாம் ஹுசேன் ஈராக்குக்கு அது மேல இது இருந்தது, சாங்ஷன் போட்டிருந்தாங்க அமெரிக்கா, அதுக்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது. ஆனால் சரி போ கொஞ்சம் எண்ணெய் வாங்கிக்கோ, ஏன்னா சாப்பாடு தேவை, ஃபுட்டு தேவை, மருந்துகள் தேவைன்னு வந்தது. இப்போ இந்தியாவுக்கும் அந்த கூப்பன்லாம் கொடுக்கப்பட்டது. அந்த கூப்பனை நட்வர் சிங் வெளியுறவு அமைச்சராக இருந்தப்போ கொஞ்சம் கூப்பன் வாங்கிட்டு வந்தாரு, கொஞ்சம் கூப்பன் சோனியா காந்திக்கு கொடுத்தாரு. அந்த கூப்பனை என்கேஷ் பண்ண பணம் வந்துடும். அதுல இவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு சசி தரூர். யார? சோனியா காந்தி. அதனாலதான் சோனியா காந்தி 2009 இவரை கொண்டு ஒரு நீங்க எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சான்ஸ் கொடுத்தாங்க. சோனியா காந்தி இல்லைன்னா இவர் ஏன் ஹெல்ப் பண்ணணும்? ஆங்கிலத்துக்காகவா? இவர் பேச இங்கிலீஷ்காகவா? இல்லையே, இதை கொடுத்தாதானே ஏதாவது கிடைக்கும். ஸோ இவரை இது பண்ணாரு. இப்ப என்ன ஆச்சு, அந்த இது போயிடுச்சு. சரி நீ கூப்பன்லாம் கொடுத்த, சரி நாங்க பண்றது பண்ணிட்டோம், சம்பாதிச்சுட்டோம். ஆனா இப்ப எங்க லைனை பிடிக்கலன்னு ராகுல் காந்தி இவரை பிடிக்கல. இவர் என்ன சொல்றாரு, நான் எனக்கு நிறைய இது இருக்குது, எனக்கு இங்க இல்லைன்னா அங்க, அங்க இல்லைன்னா இங்கேட்டாரு. இவர் பேசுறத பார்த்து என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, அங்க இடதுசாரி கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மார்க்சிஸ்ட் தலைவர்கள் வரவேற்கிறாங்க. அங்கதான் இப்ப நீங்க சொன்ன கேட்ட கேள்விக்கு பதில் வருது. உங்களுக்கு எங்கேயும் போகண்டானே இங்க வாங்க, நாங்க இருக்கோம். ஏன்னா அங்க பாருங்க 2 தடவை இருந்துட்டாங்க இடதுசாரி கட்சிகள். பினராயி ஆட்சியை மக்கள் வெறுக்கிறாங்க, தோக்கடிக்கணும்னு பாக்குறாங்க. அந்த நேரத்துல காங்கிரஸுக்கு ஒரு சான்ஸ் வரும்பொழுது இவர் என்னடானா இப்படி வேட்டி வைக்கிறாரு காங்கிரஸ் கட்சிக்கு. அவங்க உள்ளவான்னு கூப்பிடுறாங்க மார்க்சிஸ்ட் கட்சி. ஆல்ரெடி சோனியா காந்தி கிட்ட நெருங்கி இருந்த ஒரு காங்கிரஸ் தலைவர் மார்க்சிஸ்ட் கட்சி சேர்ந்துட்டார். யாருன்னா ப்ரொஃபசர் கேவி தாமஸ். சோனியா காந்திக்கு கொச்சின்ல இருந்து நல்ல மீனெல்லாம் அனுப்புவாரு, ஃப்ரெஷ்ஷா நல்ல நல்ல மீனெல்லாம் அனுப்புவாரு, செம்மீன் மாதிரி மீனெல்லாம் அனுப்புவாரு. அதுல அவர் ரொம்ப கிட்டக்க போயிட்டாரு, சர்ச்சோடையும் கிட்டக்க இருந்தவர் டாக்டர் ப்ரொஃபசர் கேவி தாமஸ். அவருக்கு பார்த்தாரு தன கடைசியில ராகுல் காந்திக்கு அவரை பிடிக்கல. அவர் பார்த்தாரு இனிமே நமக்கு இங்க பருப்பு வேகாது, நம்ம பேசாம கம்யூனிஸ்ட்ல சேர்ந்தெல்லாம் அங்க சேர்த்துட்டார். அங்க சேர்ந்த பிறகு அவருக்கு பதவி கொடுத்துருக்காங்க.
முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இப்ப அடுத்து தரூருக்கும் கொடுக்க தயார். இப்ப கொஸ்டின் என்னன்னா, ஒரு டயத்துல சேதுராமன் கேரளால ஒரே கட்சி ஆட்சியில் இருந்துட்டே இருக்காது. ஆனா 21ல பினராயி விஜயன் அதை உடைச்சு காமிச்சார். திருப்பி காங்கிரஸ் கேரளத்துல 2016 பிறகு முதல் முறையா வந்த பிறகு அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தது. அதுக்கு இவர் என்ன பண்ணார், பினராயி விஜயன் மீண்டும் ஜெயிச்சார் 21ல. இப்ப 26ல தேர்தல் வருது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நிச்சயமா தெரியும் ஜெயிக்கிறது கஷ்டம்னு. அப்ப தரூர் மாதிரி ஆளு நமக்கு புகழ்ந்து நம்மள பேசும்போது மக்கள் மத்தியில ஒரு பரபரப்பு, காங்கிரஸ்ல ஒரு டவுன், என்னடா அது நம்ம ஆளே இப்படி தூக்கி தூக்கி பேசுறாங்க. இந்த நிலைமையிலதான் இந்த கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு சேத்ராம். சார், அடுத்த விஷயம், சமீபத்துல டெல்லி முதலமைச்சரை ரேகா குப்தா பதவி ஏத்துக்கிட்டாங்க. பதவி ஏத்துக்கிட்ட பிறகு ஒரு சர்ச்சை வந்திருக்கு. என்னன்னா, அவருடைய அலுவலகத்துல இருந்த புகைப்படங்கள், குறிப்பா அம்பேத்கர் மற்றும் பகத்சிங்கோட படங்கள் நீக்கப்பட்டிருக்கிறதாவும், அதுக்கு பதிலா பிரதமர் மோடியோட படம் வைக்கப்பட்டிருப்பதா செய்திகள் வர்றது. என்ன நடந்தது சார்? ஏன்னா அம்பேத்கர் படமும் வச்சுதான் ஆகணும், பிரதமர்ங்கிற முறையில மோடியோட படம் இருக்கிறதும் தவறு இல்லை. ஒண்ணுமே நடக்கலைங்க. இந்த செவுத்துல இருந்து இன்னொரு செவுத்துக்கு வச்சாங்க, அவ்வளவுதான். முதல்வர் உட்கார்ந்துட்டு இருக்கிற சேர்ல, ரேகா குப்தா சேர்ல பின்னாடி வந்து இப்ப இருக்கிற படம் என்னன்னா, நம்ம ஜனாதிபதி திரௌபதி முர்மு, அது பக்கத்துல பிரதமர் நரேந்திர மோடி. ஒரு செவத்துல பாத்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர். இன்னொரு செவரில் சைட் செவரில் நம்ம பகத்சிங், பஞ்சாபோட பெரிய ரெவல்யூஷனரி தலைவர். இதுதாங்க ஆத்துல நம்ம நம்ம இதுல என்ன சொல்ல வரேன்னா, அலுவலகத்துல இந்த மாதிரி மாத்த மாட்டாங்களா? இவங்க முதல்வர் வந்தாங்க, இவங்களும் சொன்ன சரி என் பின்னாடி இந்த போட்டோ வரட்டும், ஏன்னா நான் அம்பேத்கரை பார்த்துட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. ரேகா குப்தாக்கு அம்பேத்கரை பார்த்துட்டே இருக்கணும். அதிஷி முதல்வர் போது அம்பேத்கர் போட்டோ பின்னாடி. இப்ப நம்ம வீட்லயே பாருங்க, சில சமயம் படத்தை இங்க தூக்கி அங்க வைப்போம், டேபிள் தூக்கி இங்க போடுவோம், சேர் தூக்கி அங்க போடுவோம், டேபிள் லேம்ப் ஒரு இடத்துல இருக்கும், இந்த லைட் அந்த போடுவோம், டியூப் லைட் இருந்தா பல்பு போடுவோம், பல்பு இருந்தா எல்இடி போடுவோம். ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கு இல்லைங்க. இவரை ரேகா குப்தா ஆசைப்பட்டதுன்னா, எனக்கு முன்னாடி நான் அம்பேத்கரை பார்த்து கொண்டே இருக்கணும். இது என்ன வச்சு பாருங்க, இவங்க போட்ட குற்றச்சாட்டு போட்ட பிறகு அந்த சைட்ல கவுண்டர் வந்துருச்சு. என்ன கேட்டீங்கன்னா, நோ கான்ட்ரவர்சி, அதாவது ஆங்கிலத்தில் மச் அடோ அபவுட் நத்திங் வாங்கல, சும்மா பெருசா பட்டாசு வெடிப்பாரு, கடைசியில் ஒண்ணுமே இல்லை. இது இந்த செவத்துல இருந்து அந்த செவத்துக்கு போறது, அவ்வளவுதான். இந்த சுவர்ல இருந்து அந்த சுவர், அவ்வளவுதான். சார், கடைசியா ஒரு கேள்வி. சமீபத்துல உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்ற முறை, அதாவது 2013ல கும்பமேளா நடந்த போது ஒரு சனாதனி இல்லாதவர்களிடம், சனாதனியாக இல்லாதவரிடம் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது, அதாவது முந்தைய அரசுல. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா நாங்க எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சிருக்கோம் அப்படின்னு சட்டசபையில பேசியிருக்கிறாரு. சில குற்றச்சாட்டுகளையும் வச்சிருக்கிறாரு. பன்றிகளுக்கு வந்து அவர்கள் விரும்பியது கிடைத்தது, வல்லூர்களுக்கு கழுகுகளுக்கு வந்து அவங்க அவங்க விரும்பிய பிணங்கள் கிடைத்தன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இதை பற்றி அதாவது 2013 நடந்த கும்பமேளாவை அப்போ நம்ம அகிலேஷ் யாதவோட அரசு, அதுல அவருக்கு நெருங்கி இருந்தவர் ஆசம் கான்கிறவர். அவர் தான் இவர் மினிஸ்டர் இன் சார்ஜ் ஃபார் கும்பமேளாவை பண்ணான், அகிலேஷ் யாதவ். அப்ப பெரிய சார்ஜ் என்னன்னா, பணத்தை சாப்பிட்டுட்டாங்கன்னு. இதை கட்டி கொடுத்தோம், அதை கட்டி கொடுத்தோம், இதை டாய்லெட் கட்டினோம், தண்ணி குடிநீர் வசதி பண்ணோம் சொல்லி பணத்தை சுவாகா ஆயிடுச்சு. பணம் நிறைய சாப்பிட்டுட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆனா இந்த தடவை பாருங்க, பயங்கர அரேஞ்ச்மெண்ட்ஸ். 40 கோடி எதிர்பார்த்து இன்னைக்கு சொல்றாங்க 60 கோடி தாண்டியாச்சு. அகிலேஷ் யாதவே சொல்றாரு 60 கோடி தாண்டியாச்சு. அவரும் போய் அங்க போய் நீராடிட்டு வந்துட்டார், ஒரு தலைமுழுக்கு போட்டு வந்துட்டார். காங்கிரஸ் தலைவர்கள் பல பேர் போயிட்டாங்க. சச்சின் பைலட் போயாச்சு, திக்விஜய் சிங் போயாச்சு, அஜித், நம்ம அஜய் சர்மா யூபி காங்கிரஸ் தலைவர் போயாச்சு. பல காங்கிரஸ் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க.
ஸோ இது நடுவில் கான்ட்ரவர்சியில் அங்கே தண்ணி சரியில்லை, அங்கே பொல்யூஷனாக இருக்குது. இவர் அகிலேஷ் யாதவ் போயிட்டு வந்துட்டு சொல்றாரு. மொத்தத்தில் என்னன்னா பாருங்க, அங்க ஒரு சம்பவம் நடந்தது. கிரவுட் ப்ரெஷர்ல ஒரு 30 பேர் மேல உயிரிழந்தாங்க. புதுதில்லி ரயில்வே ஸ்டேஷன்ல இன்னொரு சம்பவம் நடந்து ட்ரெயின்குள்ள இதாகி அங்க ஒரு 30 பேர் செத்தாங்கன்னு சொல்றாங்க. இதை விட்டுட்டீங்க வச்சுக்கோங்க, பெரும்பாலும் அங்க போயிட்டு வந்தவங்க தமிழ்நாடுல இருந்து போனவங்க கூட சொல்றது என்னன்னா, அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருந்தது. சில இடத்துல கூட்டம் இருந்தது. கூட்டம் இவ்வளவு கூட்டம் வரும் பொழுது எவ்வளவு நீங்க அரேஞ்ச் பண்ணாலும் ஏதாவது குறைபாடுகள் இருக்கும். ஆனா நாங்க முன்ன போயிட்டு வந்ததோட இந்த தடவை பரவாயில்லை, நல்ல இடத்துல சாப்பாடு கிடைச்சது. சில பேர் சொல்றாங்க இல்ல ரொம்ப நடக்க வச்சாங்க, பஸ் கிடைக்கல. அது ஆனா பஸ் ஓடிட்டு இருந்தது. ஏன்னா எவ்வளவுதான் நீங்க அரேஞ்ச் பண்ணாலும் இதுவா இருக்கும். மொத்தத்துல யோகிக்கு பெரும்பாலும் நல்ல பேர். இந்த 2 சம்பவத்தை விட்டுட்டீங்கன்னா, நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் நடந்தது வந்து யோகி பொறுப்பு இல்லை, அது மத்திய ரயில்வே பொறுப்பு. ஆனா அந்த இடத்துல நடந்த சம்பவம் பின்னாடி என்னன்னு விசாரணை நடந்துட்டு இருக்கு. யாரோ புரளி கலப்பி அந்த இடத்துல அதனால ஏற்பட்டதா இந்த ஸ்டாம்பீடு, அது விசாரணை நடந்து கொண்டிருக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நல்ல பேர் வருது, அது எதிர்கட்சிகளுக்கு பிடிக்கல. அதை தவிர்த்து இந்த பக்தி ஒண்ணு கிளம்பி இருக்கு பாத்தீங்களா, மக்கள் மத்தியில பக்தி வந்திருக்கு. அரசியல் இல்ல, பக்தி இருக்கு. இந்த பக்தி கண்டு பயப்படுறது இந்த மதசார்பற்ற கட்சிகள். பக்தியை பார்க்கும்போது நம்ம கை கும்பணும், ஆனா பக்தி பார்த்து பயப்படுற நிலைமை வந்திருக்கு. இதே பயம் தமிழ்நாட்டிலும் இருக்கு. திருப்பரங்குன்றத்துல ஏதாவது ஆயிடுமோ, இல்ல வேல் நடுவில் கான்ட்ரவர்சியில் இதுல பக்தி வந்துன்னா என்ன ஆகும்னா, மக்கள் விழிப்புணர்ச்சியில நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உத்தரப்பிரதேச பொறுத்த மட்டும் எதிர்கட்சிகளுக்கு திருப்பி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு எனக்கு தோணல. ஆட்சி இவர் வருது நம்புற மாதிரி இவங்க ஒன்றும் செயல்படலை, எதிர்கட்சியா கூட செயல்படலை. எப்ப இருந்தாலும் கும்பத்துக்கு எதிர்த்து சொல்வது. இப்ப மமதா பானர்ஜி பாருங்க என்னெல்லாம் சொல்றாங்க, இது மரணத்துக்காக கும்பம், மிருத்யுக்கும். அவர் லாலு என்ன சொல்றாரு, இது முழுமையா ஃபால்து, ஒண்ணுமே இல்லை. ஃபால்துனா உங்களுக்கு வட இந்திய மொழியில யூஸ்லெஸ், ஒண்ணுமே இல்லை இதுல. அந்த மாதிரி அதை இழவ பேசுறாங்க. இப்ப உங்களுக்கு மோதியை பிடிக்கல, யோகியை பிடிக்கல, அவங்க அரசை பிடிக்கல, அவங்க கட்சியை பிடிக்கல, அதுக்கு எது கும்பத்து மேல எதுக்கு சொல்லணும் அந்த மாதிரி? அதுதான் யோகி கேட்கிறாரு. உங்களுக்கு பிரச்சனை எங்களோட, உங்க அரசியல் எங்களுக்கு எதிர்த்து. ஆனா இந்து தர்மத்துல ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு 12 வருஷம் ஒரு தடவை நடக்கிற ஒரு பெரிய நிகழ்வு இது. அண்ட் இது வந்து இது சாதாரண நிகழ்வு இல்லை, இது சும்மா ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இல்லை, இது ஒரு பர்டிகுலர் டயத்தில் நடக்கிறது. இது அப்படி இருக்கும் பொழுது இது எதுக்கு இந்த மாதிரி இது பண்றீங்க? சோ அவர் நீங்க வந்து ஏதாவது சொல்லி சனாதன தர்மத்தை பத்தி இழிவா பேசணும், இந்து மதத்தை இழிவா பேசணும். அப்படி இழிவா பேசினா சிறுபான்மையர்கள் சந்தோஷப்பட்டுக்காரன்னு நீங்க பேசுறீங்க. அப்ப கேள்வி ஒண்ணு வருது, இந்து மக்கள் பக்தியா போகும்போது அவங்களை எதுக்கு நீங்க இதுவா பேசணும்? அப்ப இந்து மக்கள் எழுச்சவாயா? நீ என்ன வேணா சொல்லலாம், நான் கேட்டுட்டு இருப்பாங்களா? நீங்க என்ன கோலரா சொல்லுங்க, டிபி சொல்லுங்க, என்னெல்லாமோ சொல்றீங்க. நீங்க தமிழ்நாட்டிலே பார்த்தோமே தலைவர்கள் என்னெல்லாமோ சொன்னாங்க, அதை நம்ம ஏன் தாங்கிக்கணும் அப்படின்னு வந்ததுனால மக்கள் முழிச்சுக்கிறாங்க. இப்ப என்ன இருக்கு, இந்த 60 கோடி மக்கள் சேத்துராமன் இவர்கள் அங்க இதுல நீராடி விட்டு, சங்கம் திரிவேணி சங்கத்துல நீராடி விட்டு எல்லாரும் ராமர் கோயிலுக்கு போயிருக்காங்க, அயோத்தியாக்கு. ஒரு பக்தி பிரவேசம், அங்க ஒரு ஃபெய்த் அண்ட் டிவோஷனோட ஒரு அட்மாஸ்பியர் சார்ஜ். அது யாரும் ஒண்ணு பண்ண வேண்டாம். பாருங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பக்தி இல்லைன்னா யாரும் சரி பேசாம இருங்க. இப்ப பாருங்க, நமக்கு எல்லா மதமும் சம்மதம், எல்லா மதத்தையும் மரியாதையோட நம்ம எல்லாமே கடவுளை இது பண்றது தானே. அது எந்த மதமா இருந்தா நமக்கு பாருங்க, மதத்தோட பிரச்சனை இல்லை, பக்தியோட பிரச்சனை இல்லை. ஆனா இந்த குறிப்பிட்ட இந்து பக்தி மீது அவங்க பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்க? அரே முழிச்சுருவாங்களோ, நம்ம அரசியலை புரிஞ்சுன்றோம். நான் சொல்ல முழிச்சுட்டாங்கிறேன்னா, இவங்க அரசியலை புரிஞ்சுட்டா மக்கள். அதனால்தான் உங்களை எதிர்கட்சியா உட்காந்து உங்களை உட்காந்து வச்சிருக்காங்க.
ஆனா இவங்க புரிஞ்சுக்கல சேத்துராமன். திருப்பியும் இந்து மதங்களையும், இந்து மதத்தோட இதை பத்தியும் அதையே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லி என்ன மக்கள் மாறிடுவாங்களா? இதுல ராகுல் காந்திக்கு இதேதான் அட்வைஸும் போயிட்டு இருக்கு. என்ன, நீங்க உங்களை மதசார்பற்ற அரசியல் நினைச்சுக்கோங்க. அப்படி நினைச்சினாதான் மக்கள் ஒரு நாளைக்காவது பிஜேபி மேல வெறுப்பு உண்டாய் உங்கள்கிட்ட வருவாங்க. ஆனா மதசார்பற்ற சொல்லும் பொழுது என்னன்னா இந்து மதத்துக்கு எதிர்த்து இருங்க போறோம். மத்த மதங்களெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஐயோ சொல்லக்கூடாது. இந்த அரசியல் பாருங்க. இன்னைக்கு ட்ரம்ப் ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்காரு. ஜெர்மனியில இப்போ கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஜெயிச்சுட்டாங்க. அது என்ன சொல்லியிருக்காரு? இனிமே அரசியல் காமன் சென்ஸ் இல்லாம நடக்காதுங்கிறதுக்கு உதாரணம் இதுங்கிறார். நீங்க இஷ்டப்பத்தி எதை வேணா பேசுவீங்க, ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க, அதை மக்கள் அதை நம்புறாங்க, நீங்க சொல்றது கேட்கறான்னு நினைச்சுட்டு ஆனா விளைவு வேற மாதிரி வருது. தே டோன்ட் லைக் யூ, தே ரிஜெக்ட் யூ. இந்த அரசியலை புரிஞ்சுக்க முடியல. இதான் சேத்துராமன் சார். இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா விளக்கமா பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார்.